ரசவாதி படம் எதுக்காக மக்கள் போய் பார்க்கணும்? ஏதாவது ஒரு லைன் இந்த படங்களே எக்ஸ்பீரியன்ஸ். சாந்தா 3 பேருமே ஃபர்ஸ்ட் இல்லை அதை தான் சொல்கிறேன். சாந்தா சாருக்காக ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். பிகாஸ் அவரோட கதையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தெர் ஆர் ஸோ மெனி ஃபேன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நடிச்சிருக்க எல்லாத்துக்காகவும் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்க எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கணும். இட்ஸ் அ நைஸ் ஃபீல் குட் ஃபீல். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சாந்தா சாருக்காக போய் பாருங்கள். அண்ட் சுஜித், டானியா, ரேஷ்மா, ரம்யா, சுந்தர் சார், ரிஷிகாந்த், நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் போய் பாருங்கள். பட் சாந்தகுமார் ஃபிலிம் அதுக்காக போய் படம் பாருங்கள். தமிழ் மூவிஸ் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸு, இல்லை ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸ்னு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக குளோபலாகவே டர்க்கிஷ் சீரீஸ்லாம் உட்காந்து நம்ம ஊரில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகிட்டுருக்காங்க. அப்படின்ற போது நல்லா இருந்துச்சுன்னா அது எந்த மொழி படம்னாலும் ஓடும், அவ்வளோ. ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக போயிட்டு இப்போ கில்லியெல்லாம் சரியான இதாக இருக்குது. இப்போ பில்லா விடுறாங்க. அது எப்படி சார்? ஏன் சார் இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி சார் அது? இல்லை, அது ஆஃபீஸில் நடக்குது. இப்போ வரிசையாக ஜான்வரிலேருந்து ஃபுல்லாக ஹிட்ஸாக வந்துட்டு இருந்ததுன்னா ரீரிலீஸ் பற்றி யாருக்குமே யோசனை இருந்திருக்காது தானே. கண்டினியூஸாக மாதம் ஒரு 2 படம் பயங்கரமாக ஹிட்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரீரிலீஸ்னு இருக்காது. ஒரு 2011, அப்புறம் மகாமணி 19, இப்போ ரசவாதி 24 சார். ஏன் சார் இவ்வளோ கேப்? அதான் ஃபஸ்ட் மூவிக்கு செகண்ட் மூவிக்குன்னு தான் அந்த கேப். இது லாக்டவுன்னால கொஞ்சம் டிலே, அவ்வளோதான். அடுத்த மூவி டிலே வருது. இதை முதல்ல நான் சரி பண்ணணும், அவ்வளோதான். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்குள்ள கேப் பண்ணுறது இல்லையா, அது சரியாக நினைக்கிறேன். அது சீக்கிரம் வந்து நினைக்கிறேன். மலையாள ஃபிலிம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கதைக்குன்னு நிறையா இது வச்சுருக்குறாங்க. தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது கதை பேசுகிறவங்களுக்கு கிரெடிட்டும் பணமும் கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இனமே இல்லாமல் போய்டும்ல. ஸோ அதுதான். இப்போ மலையாளம்லையோ இப்போ தெலுங்குலேயோ பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கு இருக்குன்னா ரைட்டர்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக பே பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். இங்கே வந்து இல்லை, குரூப்பில் டிஸ்கஷனில் இருப்பாங்க, அவங்க பேர் கூட வராது. இல்லை, ஒரு கிரியேட்டர் இருக்கிறான், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், அவனுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அவனால் நல்ல ரைட்டிங் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட வந்து ஸ்க்ரீன் பிளேயை வாங்கிட்டு அவனுக்கான கிரெடிட்டும் பணமும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி நிறைய வருவாங்க. அவன் அடையாளம் கட்டப்பட்டான். எத்தனை ரைட்டர் அடையாளம் கட்டப்பட்டிருக்காங்க இல்லையே. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபைனலி இப்போ ஷூட்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 5 நாளில். ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டட். அவரோட ஸ்டைல் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ காட் டு நோ ஹிம், ஓகே இதுதான் அவர் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி நைஸ் ஜேர்னி. டிரெக்டரை தாண்டி ஐ திங்க் அவரோட அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமில் நிறைய கற்றுக்கிட்டேன். அவரோட ஃபிலாசபிஸாக இருக்கட்டும், இல்லை அவர் பேசுகிற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும். ஐ திங்க் there's a lot to learn from sir. அடுத்து தலைவர் படம் இல்லை ஜான், இல்லை இது வரைக்கும் அவர் கூப்பிடல. லியோவில் நான் இல்லையே. ஸோ கூலிலையும் இன்னும் கூப்பிடல. கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போவேன். சாரோட நடிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி? ஜாலியாக போச்சு ஷூட்டு. அது காத்தால வருவோம், பேசிக்கிட்டே இருப்போம், சார் வருவார். இட் வாஸ் ஃபன். வேறு இமோஷன்ஸ் 2 பேரோடையும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். போத் தெம் வெரி டேலண்டட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாரி, மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி. ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் எப்படி சார் சூஸ் பண்ணுறீங்க? கதை சூஸ் பண்ணது டைட்டில். ஓகே, அவ்வளோதான். இல்லை, அந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு யூனிக்கான வேர்ட்ஸாக இருக்குது நிறைய அதான். நான் வந்து அது யூனிக்காக இருக்கணும்லாம் இல்லை, அந்த கதைக்கான ஒரு டைட்டில் தேடி வச்சிட்றேன். ஸோ இந்த கதைக்களம் எதை பற்றினதாக இருக்கும் சார்? ரசவாதினா அல்கமிஸ்ட் அப்படின்னா, அல்கமிஸ்ட்ன்றது ஒரு நாவல் கூட இருக்குது, ஒரு பிரசிலியன் நாவல் இருக்குது. இது எதை பற்றின கதை? இது வந்து அந்த நாவல் கதை இல்லை. இது வந்து ஒரு டாக்டரோட லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை பற்றி கதை. அர்ஜுன் தாஸ் சார் எப்படி இந்த ஸ்டோரிக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க? எதனுடைய பேசிக்கில் அர்ஜுன் தாஸ் வந்துன்னா இது இந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு 3 அப்பியரன்ஸ். தாஸ் வந்து ஒரு சின்ன பையனாகவும் காட்டலாம், ஒரு வயசானவராக எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த கதைக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டது. ஸோ தாஸ் கேட்டேன், நான் ஒர்க் பண்ணிக்கலாம் ரெடி அப்படின்னாரு. பண்ணிட்டோம். ஓகே சார். மைக் சொல்லுங்கள் ஜான். சார், கைதி, மாஸ்டர், விக்ரம், இப்போ லாஸ்ட்டாக வந்து போர், எல்லா படங்கள்லையுமே ஒரு மாதிரி ரஃப்பான ஒரு ஆளாக தான் இருக்கீங்க சார். இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் செட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். எப்படி சார் உங்கள் கேரக்டர்?
கேரக்டர் வந்து சாந்தா சார் சொன்ன மாதிரி ஒரு சித்தா டாக்டர் அண்ட் அவரோட லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், ஒரு ரொமான்டிக் ஆங்கிளும் இருக்குது, நிறைய இமோஷன்ஸும் இருக்குது. அதோட ஜாஸ்தியான எதுவும் சொல்ல முடியாது ஜான், நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் May 10th. பட் இல்லை, ஒரு ஒரு ரொம்ப சட்டிலான கேரக்டராக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அப்புறம் விஜய் நம்பியார்ன்ற டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? இல்லை, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண ஆசை சாந்தா சாரோட. அண்ட் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபைனலி இப்போ ஷூட்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 5 நாளில். ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டட். அண்ட் ஒரு டைரக்டரை தாண்டி ஐ திங்க் அவரோட அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமில் நிறைய கற்றுக்கிட்டேன். அவரோட ஃபிலாசபிஸாக இருக்கட்டும், இல்லை அவர் பேசுகிற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும். ஐ திங்க் there's a lot to learn from sir. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன், நம்புகிறேன். ஸோ சாரோட படங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபிலாசபர் மாதிரியே தெரியும் சாரை வந்து. ஆமாம். இல்லை, ஈவன் பர்சனலி அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது மணிக்கணக்கான நேரத்துக்கு நம்ம பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவரோட ஜேர்னி, அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி ஜான் இது. ஓகே சார், சூப்பர் சார். தானே மேடம், இந்த படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேடம், ஏன்னா நீங்கள் ரொம்ப செலக்டிவான கதைகளை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படம் எப்படி மேடம்? எனக்கு சாந்தா சார் கதை சொல்லும் போதே எனக்கு என்னோடய ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கேரக்டர்ஸ். ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரீச் இருக்கும்னு. அண்ட் டு ஹேவ் ஒர்க் வித் ஹிம், அவரோட ஸ்டைல் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஐ காட் டு நோ ஹிம், ஓகே இதுதான் அவர் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி நைஸ் ஜேர்னி. சாரோட நடிக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சரி? ஜாலியாக போச்சு ஷூட்டு. அது காத்தால வருவோம், பேசிக்கிட்டே இருப்போம், சார் வருவார். இட் வாஸ் ஃபன். அவரை கேளுங்க, அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார், எப்படி இல்லை ஜான், இட் வாஸ் a very என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. டானியா சூர்யா கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேஷ்மா வந்து சந்திரான்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஸோ 2 பேரோடையும் ஐ திங்க் வேறு இமோஷன்ஸ் 2 பேரோடையும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். போத் தெம் வெரி டேலண்டட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். மேம், சாரோட படங்களில் வந்து ஃபீமேல் கேரக்டர் கொஞ்சம் டெப்த்தான ஒரு இதாக தான் இருக்கும். உங்களுடைய கேரக்டர் எப்படி மேடம்? நல்லா, என்னோடய கேரக்டர் பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க, சாரி. May 10th அப்புறம் நான் ஃபுல் டீட்டெயில்டாக நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். நான் எல்லாருக்கிட்டையும் இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் யா, சாரி சார். மௌனகுரு 2011, அப்புறம் மகாமணி 19, இப்போ ரசவாதி 24 சார். ஏன் சார் இவ்வளோ கேப்? அதான் ஃபஸ்ட் மூவிக்கு செகண்ட் மூவிக்கு தான் அந்த கேப். இது லாக்டவுன்னால கொஞ்சம் டிலே, அவ்வளோதான். அடுத்த மூவி டிலே வருது. இதை முதல்ல நான் சரி பண்ணணும், அவ்வளோதான். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு கேப் இருக்கு இல்லையா, அது சரியாக நினைக்கிறேன். அது சீக்கிரம் வந்து நினைக்கிறேன். அது நம்மளுக்கு கதை இது பண்ணுறது டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, அது கதை எழுதுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிறதே இல்லை. ஓகே, மேக்ஸிமம் 3 months to 6 monthsனால் அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ப்ராசஸில் ஏதாவது நடந்துருக்கும், சுற்றி இருந்துருக்கேன். சார் ஒரு கொஸ்டின் எப்படின்னா, இப்போ வந்து அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும் ரொம்ப இங்கே டாமினேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதை? இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது, பிரேமலு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அது மாதிரி அது ஏன் சார் இங்கே தமிழில் வந்து ஏன் அந்த படங்கள் ரொம்ப இதாக இருக்குது, இங்கே வந்து அந்த அளவுக்கான இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போ நிறைய படங்கள் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது ஒரு 2 மூவி சொல்கிறீங்க. மேபி இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸே இல்லை. இப்போ முதல்ல தமிழ் மூவிஸ் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸு, இப்போ ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸ்னு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக குளோபலாகவே இப்போ டர்க்கிஷ் சீரீஸ்லாம் உட்காந்து நம்ம ஊரில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சுன்னா அது எந்த மொழி படம்னாலும் ஓடும், அவ்வளோதான். ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக போயிட்டு இப்போ கில்லியெல்லாம் சரியான இதாக இருக்குது. இப்போ பில்லா விடுறாங்க. அது எப்படி சார்? ஏன் சார் இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி சார் அது? இல்லை, அது ஆஃபீஸில் நடந்தானே. இப்போ வரிசையாக ஜான்வரிலேருந்து ஃபுல்லாக ஹிட்ஸாக வந்துட்டு இருந்ததுன்னா ரீரிலீஸ் பற்றி யாருக்குமே யோசனை இருந்திருக்காது தானே. கண்டினியூஸாக மாதம் ஒரு 2 படம் பயங்கரமாக ஹிட்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரீரிலீஸ்னு இருந்திருக்காது. ஸோ தியேட்டர்ஸில் வந்து அப்படியே இல்லாமல் குவைட்டாக இருக்குது அப்படின்னும் போது ரத்னம் சார் யோசிச்சு இது பண்ணிட்டாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. முன்னாடி கதை இலாக்கான்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு. ஸ்டோரி எடுத்துகிட்டு இது பண்ணுறேன், இப்போ வந்து டைரக்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போவும் மலையாள ஃபிலிமில் அப்படி இருக்குது.
இங்கே தமிழில் அந்த மாதிரி இல்லைன்றதுல தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க சார். எப்படி சார் அது? எப்படி தமிழில் கதைக்கு மட்டுமே தனியாக ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து கதையை வாங்கி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணுறதா இருக்குது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. டைரக்டர்ஸே வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனை ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. மலையாள ஃபிலிம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கதைக்குன்னு நிறையா இது வச்சுருக்குறாங்க. தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது கதை பேசுகிறவங்களுக்கு கிரெடிட்டும் பணமும் கொடுக்கணும். ஓகே. அப்போ தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இனமே இல்லாமல் போய்டும்ல. ஸோ அதுதான் இப்போ மலையாளம்லையோ இப்போ தெலுங்குலேயோ பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்க்கு இருக்குன்னா ரைட்டர்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக பே பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். இங்கே வந்து இல்லை, குரூப்பில் டிஸ்கஷனில் இருப்பாங்க, அவங்க பேர் கூட வராது. ஓகே. ஸோ அப்படி ஒன்றும் ஓகே டைரக்ட் பண்ணால் தான் நான் போடணும் போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை நோக்கி போயிடுவாங்க. இல்லை ஒரு கிரியேட்டர் இருக்கிறான், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், அவனுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அவனால் நல்ல ரைட்டிங் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட வந்து ஸ்க்ரீன் பிளேயை வாங்கிட்டு அவனுக்கான கிரெடிட்டும் பணமும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி people நிறைய வருவாங்க. அவன் அடையாளம் கட்டப்பட்டான். எத்தனை ரைட்டர் அடையாளம் கட்டப்பட்டிருக்காங்க இல்லையே, அவன் வரமாட்டாங்க. சார் அஜித் சார், லோகேஷ் கனகராஜ் படங்கள் அதிகமாக நீங்கள் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கீங்க மோஸ்ட்லி. இப்போ அடுத்து தலைவர் படம் கூலி படம். இல்லை ஜான், இல்லை இது வரைக்கும் அவர் கூப்பிடல. லியோவில் நான் இல்லையே. ஸோ கூலிலையும் இன்னும் கூப்பிடல. கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போவேன். உங்களுடைய ஸ்டோரி செலெக்ஷன் எப்படி சார் இருக்குது? நான் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு எது சார் உங்களை டிமாண்ட் பண்ணுவோம்? இல்லை, அப்படி எதுவுமே ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணல ஜான். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் கூப்பிட்ட டிரெக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீனியர் டிரெக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரெக்டர்ஸ். ஸோ அவங்க கூப்பிடுறாங்க, அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ஸோ அப்படி தான் லைனப்பில் இருக்கிற படங்களும் சரி. பட் இருக்குது இப்போ கொஞ்சம் 2-3 படங்கள் ஃப்யூச்சரில் வரப்போகிற படங்கள், அது லைனப்பில் இருக்கிற டிரெக்டர்ஸ் புது டிரெக்டர்ஸ் தான். பட் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது ஆமாம் ஆல் சீனியர் டிரெக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ். பட் இந்த படங்கள்லாம் அவங்க என்ன செலக்ட் பண்ணது, நான் செலக்ட் பண்ணல. மேடம், உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இதை பற்றி, அடுத்த படங்கள்? இப்போ அருண் விஜய் சாரோட ஒன்று சைன் பண்ணியிருக்கேன், தெலுங்குல ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஷோர். ரசவாதி படம் எதுக்காக மக்கள் போய் பார்த்தோம்? ஏதாவது ஒரு லைன், இந்த படங்களே எக்ஸ்பீரியன்ஸ். சாந்தா சார் 3 பேர் மேடம் ஃபர்ஸ்ட் இல்லை அதை தான் சொல்கிறேன். சாந்தா சாருக்காக ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். பிகாஸ் அவரோட கதையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தெர் ஆர் ஸோ மெனி ஃபேன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நடிச்சிருக்க எல்லாத்துக்காகவும், பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்க எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கணும். இட்ஸ் அ நைஸ் ஃபீல் குட் ஃபீல். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருக்கேன். சாந்தா சாருக்காக போய் பாருங்கள். அண்ட் சுஜித், டானியா, ரேஷ்மா, ரம்யா, சுந்தர் சார், ரிஷிகாந்த், நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் போய் பாருங்கள். பட் சாந்தகுமார் ஃபிலிம், அதுக்காக போய் படம் பாருங்கள் சார். இதில் ரசவாதினா இப்போது அர்ஜுன் தாஸ், தானியா, சுஜித், ரேஷ்மா, ரம்யா, சுந்தர், இவங்களுடைய என்னோட ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ தமனோட மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, சினிமாட்டோகிராஃபி, இது வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும். ஒரு என்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தானியா. ஸோ அது ஒரு வணிக சினிமாவுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் என்கேஜிங்கான ஒரு நேரேஷனில் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.